தமிழக முதலமைச்சராக நடிகர் சி. ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு கோட்டையில் மட்டுமல்ல, தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களிலும் இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் அலுவலகத்தின் @CMO தமிழ்நாடு என்ற இன்ஸ்டாகிராம் பக்கம் மே 10ஆம் தேதிக்கு பிறகு அடைந்துள்ள வளர்ச்சி தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. சாதாரண ஒரு அரசு பக்கமாக வழக்கமான தகவல்களை பகிர்ந்து வந்த அந்த தளம் இன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு மிக சிறந்த டிஜிட்டல் களமாக மாறியுள்ளது. இந்த திடீர் மாற்றத்தின் பின்னணியில் இருப்பவை வெறும் எண்கள் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் மக்களின் சக்தியின் வெளிப்பாடு என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதனை இன்னும் ஆழமாக பார்த்தால், நடிகர் விஜயின் தனிப்பட்ட சமூக வலைதள பக்கங்களில் அவருக்கு இருந்த செல்வாக்குதான் இந்த மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாகும். அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே தனது தனிப்பட்ட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுமார் 16.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை விஜய் வைத்திருக்கிறார். அதேபோல் பேஸ்புக்கில் 7.7 மில்லியன் மற்றும் எக்ஸ் தளத்தில் 5.5 மில்லியன் என ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தையே அவர் நடத்தி வந்தார். பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க், எல்லாமே புதுசு புதுசு புதுசு. மே 10ஆம் தேதி அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த தருணத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் டிஜிட்டல் வியூகம் மிக கச்சிதமாக செயல்பட்டு இந்த 16 மில்லியன் ரசிகர்களையும் @CMO தமிழ்நாடு என்ற அதிகாரப்பூர்வ பக்கத்தை நோக்கி திருப்பியுள்ளது. இந்த திடீர் ஃபாலோவர்ஸ்கள் அதிகரிப்பு என்பது வெறும் ஒரு சினிமா கவர்ச்சியால் ஏற்பட்டது மட்டுமல்ல, தனது ரசிகர்களை ஒரு விழிப்புணர்வு மிக்க அரசியல் சமூகமாக மாற்றுவதில் விஜய் பெற்றுள்ள வெற்றியாகவே இது பார்க்கப்படுகிறது. ஒரு அரசு நிர்வாகத்தின் தகவல்களை தனது ரசிகர்களிடம் நேரடியாக கொண்டு சேர்ப்பதன் மூலம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க முடியும் என்பதை விஜய் இதன் மூலம் நிரூபித்துள்ளார். இதன் விளைவாக அல்காரிதம்கள் எனப்படும் சமூக வலைதள நுட்பங்களில் @CMO தமிழ்நாடு பக்கம் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவில் அதிக ஈடுபாட்டை பெற்று வருகிறது. இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் பாடமாகவும் அமைந்துள்ளது. திரைப்படங்களில் ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த விஜய் இன்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக தனது அதிகாரப்பூர்வ கணக்கில் நிகழ்த்தியுள்ள இந்த டிஜிட்டல் பாய்ச்சல் வரும் காலங்களில் தமிழக அரசின் திட்டங்கள் எவ்வளவு வேகமாக மக்களை சென்றடையும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாகும். 16 மில்லியன் ரசிகர்களை ஒரே இரவில் ஒரு அரசியல் சக்தியாக மாற்றி அதன் மூலம் ஒரு அரசு பக்கத்திற்கு இவ்வளவு பெரிய மதிப்பை கொண்டு வந்தது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதில் சந்தேகமில்லை. வரும் நாட்களில் முதலமைச்சர் அலுவலகத்தின் ஒவ்வொரு அறிவிப்பும் இந்த டிஜிட்டல் ராணுவத்தின் மூலம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் மின்னல் வேகத்தில் சென்றடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க், எல்லாமே புதுசு புதுசு புதுசு.